வெல்கம் டு கோட் வித் கீது. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெப்சைட் பார்த்ததும் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. ஹேக்கர் ரேங்க்ல தான் நம்ம வந்து கோடிங் சால்வ் பண்ண போகிறோம் பைத்தான் யூஸ் பண்ணி. இந்த 3 months கிட்டில் வந்து நீங்களும் என் கூட ஜாயின் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் நான் ஆல்ரெடி ரெண்டு கொஷின் தான் சால்வ் பண்ணியிருக்கேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இதுக்கப்புறம் வர்ற கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டைம் கன்வென்ஷன்ஸ்ல இருந்து மித்த எல்லா கொஷின்ஸையும் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் சால்வ் பண்ணலாம். ஒரு வீடியோவுக்கு 5 கொஷின் மாதிரி நான் சால்வ் பண்ண போகிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாரும் சேர்ந்து அச்சீவ் பண்ணுவோம். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை வளர்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னாலும் என்னோட வீடியோ பாருங்கள். நான் கண்டிப்பாக சால்வ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லா கொஸ்டின்ஸையும். ஸோ உங்களுக்கு டவுட்னா என்னோட வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நீங்களே சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பர் கைஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிற கொஸ்டின் என்னன்னா டைம் கன்வென்ஷன். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவ் எ டைம் இன் 12 hours, கன்வெர்ட் இன்டு 24 hours. ஓகே, நமக்கு வந்து கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா 12 hours ஃபார்மெட்டில் நமக்கு இன்புட் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம 24 hours ஃபார்மெட்டில் வந்து மாற்றணும். இப்போ வந்து 12 AM இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 0000 தான் நமக்கு 24 hours வந்து மாறும் அந்த ஃபார்மெட்டில். ஓகேவா? மித்தபடி AM PM வச்சு நம்ம நார்மலாக டினோட் பண்ணுறது தான். ஓகே, இது ரொம்ப ஹார்டாக இல்லை, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, எந்த மாதிரி இன்புட் வருதுன்னு நம்ம பார்த்துக்குவோம். இன்புட் வந்து இந்த மாதிரி இருக்குது. எல்லாமே வந்து 12 hours ஃபார்மெட்டில் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஹாரு, அடுத்து மினிட்ஸு, தென் செகண்ட்ஸு அண்ட் ஏஎம்ஆ பிஎம்ஆ அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறோம். இங்கே வந்து நமக்கு அவுட்புட் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை பார்த்ததும் என்ன திங்க் பண்ணலாம், இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணணும். ஓகே, நம்ம எதை வச்சு ஃபஸ்ட்டு இந்த டைமை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம் அப்படின்றத யோசிப்போம். ஏஎம் பிஎம் இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு தான் வந்து நம்ம டைமை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இப்போ வந்து பிஎம்ஆ இருக்குது அப்படின்றப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 12க்கு அப்புறம் வர்ற டைம் எல்லாம் 13 14 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ என்னோட இந்த டைம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், இது வந்து 12க்கு அப்புறம் வருது. ஸோ வந்து இங்கே உங்களுக்கு இப்போ 6:08 ஆகுது, இங்கே வந்து 18:08 அப்படின்னு ஆகுது. இது வந்து பிஎம். ஓகேவா? இதே இது ஏஎம்ஆ இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து 6 தான் காமிக்கும். ஈவன் தோ இது வந்து 24 hours கால்குலேட்டராக இருந்தாலும், சாரி 24 hours கிளாக்காக இருந்தாலும். ஓகேவா? ஸோ நீங்கள் அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிஎம்ஆ வர்றப்ப உங்களோட டைம்லேருந்து 12 hours ஆட் பண்ணணும். ஓகேவா? அதே இது ஏஎம்ஆ இருந்துச்சுன்னா நீங்கள் 12 hours ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பிஎம்ஆ இருந்துச்சுன்னா 12 hours ஆட் பண்ணணும். 12 வந்து 12ஆகவே இருக்கும். ஓகேவா? ஏஎம்ஆ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஏஎம்ஆ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சிச்சுல? இப்போ நம்ம வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இங்கே நீங்கள் என்ன பார்க்கணும்னா, இங்கே இருக்கு இல்லையா ஏஎம் பிஎம், இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணணும். இதை வச்சு தான் இஃப் கண்டிஷன் எழுத போகிறோம். ஸோ ஏஎம்ஆ பிஎம்ஆன்னு சொல்லி நம்ம செப்பரேட் பண்ணணும். அதுக்காக இப்போ நான் வந்து பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எஸ் தான் வந்து எனக்கு இன்புட்டில் வருது, எஸ் தான் வந்து எனக்கு ஆர்குமெண்ட்டில் வருது. ஸோ நான் எஸ்ஸில் தான் வந்து நான் எஸ்ல இருந்து -2 ஏன் போடுறேன் அப்படின்னா, -2 கோலன் ஏன் போடுறேன்னா, நீங்கள் அரேஸில் எப்படி பண்ணுவீங்க, இது -1 இது -2. ஸோ -2 தான் உங்களோட லாஸ்ட்டு. ஸோ -2 தான் பியை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த பியில் வந்து இப்போ என்ன வேல்யூ இருக்குன்னா பிஎம் ஏஎம் அப்படின்ற வேல்யூ இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ ஹார் வந்து நமக்கு தேவை. ஹார் என்ன அப்படின்றத இப்போ நான் இன்ட்டில் மாற்றிக்கிறேன். ஹாரை எதுக்காக இன்ட்டில் மாற்றுறேன்னா, நம்ம வந்து செக் பண்ணுறோம்ல 12 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கெல்லாம் வந்து நமக்கு இண்டிஜர் தான் தேவைப்படுது. ஸோ சேம் எஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு 2 தான் வந்து எனக்கு வந்து ஹாராக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பர் எப்படி எடுக்கிறோம், இது 0 இது 1, இது 2ன்றது இந்த கோலனை வந்து டினோட் பண்ணும். ஸோ நம்ம அரேஸில் லாஸ்ட் நம்பருக்கு முன்னாடி வர தான் போவோம். இங்கே 2 கொடுத்துருந்தோம்னா இதுக்கு முன்னாடி வர தான் நமக்கு எடுக்கும். ஸோ 1 2 அப்படின்ற வேல்யூவை இந்த இதில் ஹார்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மின் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள். மின் வந்து நமக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ மின்ஸ்னு வச்சுக்கலாம். அது வந்து கீவேர்டாக இருக்குது. ப்ளூ கலரில் காமிக்குது இல்லையா, அப்போ அது வந்து கீவேர்டாக இருக்குது. ஓகேவா? மின்ஸ்னு வச்சுட்டு இது வந்து நமக்கு இன்ட்டில் தான் வேணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம நார்மலாகவே எஸ் ஆஃப் இது வந்து என்ன நம்பர்னு பார்ப்போம். 3லையும் 5லையும் தான் வந்து நமக்கு வந்து இது இருக்குது, மினிட்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ நமக்கு 3
3 to 5 மினிட்ஸ் வந்து தனியாக எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி 6 to 8 தான் வந்து நமக்கு செகண்ட்ஸ் இருக்குது. அதையும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்துட்டு இப்போ என்ன செக் பண்ணுறோம்னா, இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன்ல பீரியட் வந்து ஈக்குவல் டு ஸோ ஏஎம்மா இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற ஃபார்மேட் பார்த்துக்கோங்க, ரெண்டுமே கேப்ஸில் இருக்குது. ஸோ நம்ம இங்கேயும் ரெண்டுமே கேப்ஸில் கொடுக்கணும். ஏஎம்மா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இஃப் நெக்ஸ்ட்டு இஃப்பில் வந்து ஹாரை செக் பண்ணுறோம். ஹார் வந்து ஈக்குவல் டு 12 இருந்துச்சு அப்படின்னா ஓகேவா, ஏஎம்ஐ இருந்து ஹார் 12 இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹாருக்கு வேல்யூ வந்து 0ன்னு அசைன் பண்ணிடலாம். புரிஞ்சா உங்களுக்கு? எனக்கு வந்து ஏஎம் இல்லைப்பா டைம் பிஎம்பா அப்படின்னா இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இந்த எல்ஸ் ஒர்க் ஆகும். அதில் செக் பண்ணுறோம். ஹார் வந்து நாட் ஈக்குவல் டு 12 இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஹார் ப்ளஸ் பண்ணுறோம் நம்ம வந்து 12 ஓகேவா, ஹார் கூட. நம்ம எதுக்கு இப்போ ஹார் வந்து இன்ட்டா மாற்றணும்னு தெரியுதா, நம்ம வந்து இங்கே அடிஷன் பண்ணுறோம் அண்ட் தென் இங்கே நம்ம செக் பண்ணுறோம் இன்டிஜரோட. ஸோ இதுக்காக தான் நம்ம மாற்றிருக்கோம். ஓகே, இப்போ நமக்கு ஹார் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹார் வந்து நமக்கு இங்கே ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா தெரியும், 0 வந்து ஆட் ஆகிடுக்கு இருக்கு இல்லையா. நமக்கு வந்து டபுள் டிஜிட் இருந்தால் அங்கே பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து 0 ஆட் ஆகிடுக்கு. ஸோ இதுக்காக ஹாருக்கு வந்து ஃபார்மேட் பண்ணுறோம். ஸோ ஹார் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு இப்போ நான் வந்து ஃபார்மேட் பண்ணுறேன். பைத்தானில் எப்படி ஃபார்மேட் பண்ணுவோம், எஃப் போட்டுட்டு நம்ம கோலன் போட்டுட்டு அண்ட் தென் கர்லி பிரேசஸ். ஸோ இங்கேயும் கோலன் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இதுக்குள்ளே நம்ம ஒன்று ஒன்றா கொடுக்கலாம். ஹார் வந்து எனக்கு வேரியபிள் அண்ட் தென் இதில் வந்து எனக்கு 0 ஆட் ஆகணும். 2 டிஜிட் கண்டிப்பாக இருக்கணும். 2Dனா டெசிமல் ஓகேவா. மூவிக்கு போகக்கூடாத மைண்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு எதுக்கு சிஸ்டர் ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நமக்கு இந்த வேரியபிள் ரிசல்ட்ன்ற வேரியபிள் ஸ்டோர் ஆகி நெக்ஸ்ட் தான் பிரிண்ட் பண்ணுது. ஸோ நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணக்கூடாது, அதனால நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் பண்ணும்போது இங்கேயும் நம்ம ஃபார்மேட் பண்ணணும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து அவுட்புட் வரணும். ஸோ அதுக்காக ஃபார்மேட் பண்ணுறோம். சேம் எஃப் தென் கர்லி பிரேசஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஹார் ஸ்ட்ரிங் வந்து நம்ம கொடுப்போம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, கோலன் இருக்குது. ஸோ கோலன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இது இப்போ வந்து மினிட்ஸ் வரணும். ஸோ மினிட்ஸ்க்கு அப்புறம் செகண்ட்ஸ், தென் லாஸ்ட்டாக அதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாமா. ப்ராசஸ் ஆகுது. யா, நமக்கு வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கிடச்சிருச்சு. சப்மிட் பண்ணலாம். சூப்பர் சூப்பர், எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த கோட் புரிஞ்சிருக்கா? நெக்ஸ்ட் கோட் போகலாமா. தேர்ட் சால்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் இதுதான். Maria plays college basketball and want to go through each section. She maintains a record of her play. She tabulates the number of times she breaks her session record for the most points and the least point in the game. Points scored in the first game established her record for the session and she begins counting from there. Okay. Scores is equal to 12, 14. இதுதான் நம்மளோட ஃபார்மேட். ஸ்கோர் வருது. Score in the same order as the game played. She tabulates her record as follows. Give the score for the season. Determines the number of times Maria breaks her records for the most and the least points scored during the session. Okay. ஓகே, என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா, மரியா அப்படின்ற ஒருத்தவங்க வந்து அவங்க பேஸ்கெட் பால் விளையாடுறாங்க. அதில் அவங்க ப்ரோ ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஸ்கோர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து டேப்லேட் பண்ணுறாங்க இந்த மாதிரி. ஓகேவா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு விளையாடுற ஸ்கோர்லேருந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா, எடுத்துகிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் டைம் மரியா வந்து breaks her record for the most and the least points scored during the session. ஓகேவா, அவங்க வந்து மோஸ்ட் பாயிண்ட் எப்போ எடுக்கிறாங்களோ அப்போ வந்து ஆல்ரெடி எடுத்ததை விட கூடுதலாக எடுக்கிறப்ப அவங்க வந்து கவுண்ட் இங்கே வந்து வச்சுக்கிறாங்க. ஓகேவா, அதிகமாக மேக்ஸில் வச்சுக்கிறாங்க. அப்புறம் லீஸ்ட் பாயிண்ட் அவங்க ஆல்ரெடி இப்போ 12 தான் அவங்களோட லீஸ்ட் பாயிண்ட்னா இப்போ 10 எடுத்திருக்காங்க பாருங்கள், அப்போ வந்து குறைஞ்சிருக்காங்க. லீஸ்ட் ஸ்கோரை பிரேக் பண்ணுறப்ப மின்ல வந்து 1 வச்சுக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்படி தான் அவங்க ப்ளே பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டும் அவங்க வந்து அவங்க 24 தான் எடுக்கிறாங்க. அப்போ அவங்க ஹை ஸ்கோர் சேம் தான். ஸோ இங்கே வந்து பாயிண்ட் கூடலை. உங்களுக்கு இப்போ வந்து இந்த சம்மோட அப்ரோச் புரிஞ்சிருக்கும். சரி, நம்மளோட இன்புட் ஃபார்மேட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லைன் கண்டெய்ன்ஸ் த இன்டிஜர். ஓகே, நம்பர் ஆஃப் கேம்ஸ். ஓகே,
Second line contains n space separated integration represents the value. ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து நம்பர் ஆஃப் கேம்ஸ் அவங்க ப்ளே பண்ணது வருது. அண்ட் தென் செகண்ட் லைன்ல வந்து அவங்களோட ஸ்கோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்புட்டா குடுக்குறாங்க. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபங்ஷன் இருக்கு. எப்பப்பலாம் அவங்க வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்றாங்களோ, அததான் வந்து நம்ம கவுண்ட் பண்ணி இங்க வந்து அனுப்ப போறோம். ஓகேவா? நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்கோர்ஸ் அப்படின்றது இதுதான். எக்ஸாம்பிளுக்கு இங்க குடுத்துருக்காங்கல்ல, இந்த மாரி ஒரு அரே தான் இங்க வரும். ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ற அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ற அவுட்புட் வந்து இந்த மாரி ஃபார்மேட்ல வந்து அனுப்பணும். மினிமம் எவ்வளோ, மேக்ஸிமம் எவ்வளோன்னு. ஓகே. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் விளையாடுற ஒரு ஸ்கோர் வந்து நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து மேக்ஸையும் மின் ஸ்கோர் எடுத்துக்கிறேன். இது ரெண்டையுமே வந்து என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கோர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் அரேவை வந்து இதுக்கு வேல்யூவா நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் விளையாடுற இந்த 12 தானே நமக்கு வந்து வேல்யூ. ஃபர்ஸ்ட் எடுக்கிறது தான் அவங்களோட மினிமமும் மேக்ஸிமமான ஸ்கோரா இருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் இதை வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கவுண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மின் கவுண்ட்டும் மின் சின்னு வச்சுக்கலாமா, ஷார்ட்டாக வச்சுக்கலாம். அடுத்து மேக்ஸி. இது ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் ஜீரோவாக தான் இருக்க போகுது. கவுண்ட் வந்து நமக்கு கூடாது. ஓகேவா? இது ரெண்டையும் இப்போ நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஃபார் ஸ்கோர் இன் ஸ்கோர்ஸ் எங்க இருந்து எடுக்க போறேன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துட்டோம். ஸோ வந்து செகண்ட் வேல்யூ, ஃபர்ஸ்ட் வேல்யூன்றது அரேல என்னது 0 இன்டெக்ஸ் நம்ம எடுத்தாச்சு. செகண்ட் வேல்யூன்றது அரேல என்னது 1. ஸோ அந்த 1ல இருந்து லாஸ்ட் வரை நம்ம இட்ரேட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ வந்து இஃப் கண்டிஷன்ல செக் பண்ணலாம். இஃப் அந்த ஸ்கோர் வந்து கிரேட்டர் தானா இருக்கு, மேக்ஸ் ஸ்கோரை விட கிரேட்டர் தானா இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து மேக்ஸ் ஸ்கோரோட வேல்யூவை வந்து என்ன பண்றோம், ஸ்கோரா மாத்திரும். நான் என்ன பண்றேன்னு உங்களுக்கு புரியுதா? நம்மளுக்கு ஸ்கோர்ல வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ வருது. அதாவது இங்க நமக்கு போன ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு அடுத்து, அதாவது இந்த 11ன்றதை இங்க நம்ம ஸ்டோர் பண்ணிருப்போம். ஸோ 24ன்றது நெக்ஸ்ட் இந்த லூப்ல வருது. அப்ப இந்த 24 வந்து இந்த 12 விட கிரேட்டரா இருக்கான்னு பாக்குறோம். கிரேட்டரா இருந்தா என்ன மீனிங்? இது இந்த 24 தான் வந்து மேக்ஸிமம் வேல்யூன்றது தான் மீனிங். ஸோ நான் இப்ப அந்த 24 இங்க ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, எல்ஸ்ல இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம இப்போ ஸ்டோர் பண்ணிட்டோம். தென் நம்ம கவுண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணணும். மேக்ஸோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவோமா? ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அவங்க வந்து ஒரு டைம் அவங்களோட ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டாங்க. அதான் அதுக்கு மீனிங். ஓகேவா? நெக்ஸ்ட் எல்ஸ்ல நம்ம வந்து மின் தான், வேற எதுவுமே இல்லை. ஸோ வந்து மின் சி ஃபர்ஸ்ட் மின் எஸ் மினிமம் ஸ்கோரில் ஃபஸ்ட்டு நம்ம கூட்டுவோம். ஸ்கோரை ஆட் பண்ணிடலாம். தென் மின் சியில் வந்து ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாமா? ரிட்டர்னில் இது வந்து ஒரு அரேவா ரிட்டர்ன் பண்ணிடுறேன். என்னன்னா மேக்ஸ் கவுண்ட்டையும் கமா மின் கவுண்ட் ரெண்டையும் ரிட்டர்ன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். ஓகே. நமக்கு ஏன் வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கலாம். இங்க வந்து நமக்கு எல்ஸ் இங்க இல்லைனாலே நம்ம வந்து இங்க ஆட் பண்ணிடுறோம். ஸோ அதனால தான் வந்து இவங்க நம்மளோட அவுட்புட்ல வந்து எக்ஸ்ட்ரா 2 ஆட் ஆயிடுக்கு. ஸோ 2 கவுண்ட் எக்ஸ்ட்ரா போகுது, இங்க வந்து போல. ஸோ அப்போ இங்க என்ன பண்றோம்னா, இங்கேயும் நம்ம வந்து கண்டிஷன் செக் பண்றோம். இல்லை இஃப் யூஸ் பண்ணலாம். இஃப் யூஸ் பண்ணிட்டு ஸ்கோர் வந்து கிரேட்டர் தானா இருந்துச்சுன்னா, மேக்ஸ் எக்ஸை விட கிரேட்டர் தானா இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு வந்து ஆட் பண்ணுங்க கவுண்ட்டை, இல்லைன்னா ஆட் பண்ண வேணாம். ஓகே. இப்பயும் நமக்கு வந்து ஒரு டெஸ்ட் கேஸ் வந்து ஃபெயில் ஆகுது. அண்ட் தென் இது வந்து லெஸ் தென் இல்லையா? ஓகே. லெஸ் தென் போட்டால் இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன்.
என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா, நான் இங்கே டைப்போ பண்ணியிருந்தேன். அண்ட் தென் நம்ம வந்து லெஸ் தெனாக செக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணலாம். சூப்பர் சூப்பர். ஆல் டெஸ்ட் கேஸ் பாஸ் பண்ணிட்டோம் கைஸ். நெக்ஸ்ட்டு போகலாமா? ஓகே, இன்னைக்கு வீடியோ லாங்காக போயிடுச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு 2 பார்த்ததோடு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் கண்டினியூஸாக சால்வ் பண்ணுறேன். ஓகே, இன்னைக்கு இந்த 2 கொஸ்டின் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்டில் போட்டால் தான் எனக்கு தெரியும் நான் என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றத. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக கமெண்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த ஹேக்கர் ரேங்க் நான் எதுக்காக சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக தான். ஸோ நீங்களும் வந்து பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ இன்டர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க, நெக்ஸ்ட் பிளேஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்கள் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கோங்க. அதுக்காக தான் வந்து நான் ஹேக்கர் ரேங்க் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ நான் மட்டும் பண்ணால் எப்படி, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணணும் இல்லையா? அதனால தான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் கைஸ்.